ப்ரீவியஸ் வீடியோவில் ஏடபிள்யூஎஸ் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஏடபிள்யூஎஸோட சர்வீசஸ் பற்றி பார்த்துருந்தோம். அப்புறம் மைக்ரோ சர்வீஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம என்னன்னா ஒரு காமர்ஸ் அப்ளிகேஷன் எடுக்கிறோம். லைக் Amazon.in, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஒரு காமர்ஸ் ரீட்டைல் அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து Amazon.in அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணோன்னா அதில் வந்து நிறைய வெப் பேஜில் வந்து நிறைய ஆட்ஸ் வரும், நிறைய கார்ட் இருக்கும், கஸ்டமர் லாகின் இருக்கும், நிறைய சர்வீசஸ் இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸ் தான் இன்டர்னலாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மைக்ரோ சர்வீசஸ் வந்து நிறைய மைக்ரோ சர்வீசஸ் பில்ட் பண்ணி இந்த ஒரு என்டையர் அப்ளிகேஷனே பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு சாம்பிளுக்கு கஸ்டமர் மைக்ரோ சர்வீஸ், ப்ராடக்ட் மைக்ரோ சர்வீஸ், கார்ட் மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னு 3 மைக்ரோ சர்வீஸை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரை எப்படி ஏடபிள்யூஎஸ் சர்வர்லெஸ் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி, சர்வீசஸை யூஸ் பண்ணி எப்படி அச்சீவ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் எல்லா சர்வீசஸும் நான் டெவலப் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து ஐ டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கார்ட் மைக்ரோ சர்வீஸ். ஸோ இப்போ இந்த கார்ட் எப்படி மைக்ரோ சர்வீஸ் நம்ம என்ன சொன்னோன்னா, யூசர் வந்து டைரெக்டாக ஏபிஐ ஹிட் பண்ணுறோம், லேம்டா எக்ஸிக்யூட் ஆகுது, லேம்டா வந்து டைனமோடிபியை கனெக்ட் பண்ணி டேட்டாவை ரிட்ரை பண்ணி ரிட்டன் பேக் டு த யூசர் த ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஏபிஐ கேட்வே, லேம்டா, டைனமோடிபி, பைத்தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிரியேட் டைனமோடிபி டேபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு, கார்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண. நெக்ஸ்ட் வந்து கிரியேட் யூசர் ரோல் வித் ஆக்சஸ். இந்த ரோல் வந்து நம்ம எதுக்காக க்ரியேட் பண்ணுறோன்னா, லேம்டா வந்து டைனமோடிபி ஆக்சஸ் பண்ணி சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணுது, CRUD ஆப்ரேஷன்ஸ் பண்ணுது, அதுக்கு பர்மிஷன் வேணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து யூசர் ரோல் க்ரியேட் பண்ணிக்கலாம் வித் DynamoDB access. தேர்ட் ஸ்டெப்பாக கிரியேட் லேம்டா. இது வந்து இங்கே தான் வந்து மைக்ரோ சர்வீஸ் கோடு வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம் யூஸிங் Python Boto3 SDK, வந்து AWS SDK. Then we test it. Fourth step வந்து the last step வந்து create API and deploy. So using Amazon AWS Web Service ஓட API gateway யூஸ் பண்ணி. Then finally we test the API. Okay, the step first one, create DynamoDB. ஸோ நான் AWS கன்சோல் போகிறேன். ஸோ DynamoDBங்கிறது வந்து இட்ஸ் AWS ஃபுல்லி மேனேஜ்டு NoSQL டேட்டாபேஸ். அப்போ இது வந்து அதனால தான் இது வந்து சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டாபேஸை வந்து மேனேஜ் பண்ண வேண்டியதில்லை. லைக் ப்ரொக்யூர் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி, செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் ரெக்வயர்டாக இருக்காது. ஸோ DynamoDBங்கிறது வந்து மேனேஜ்டு டேட்டாபேஸ். நீங்கள் வந்து ஜஸ்ட் கிரியேட் யுவர் டேபிள் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டோர் த டேட்டா. அதனால் இது வந்து சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இட் ஸ்கேல்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி பேஸ்ட் ஆன் டிராஃபிக். ஸோ எவ்வளோ டிராஃபிக் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கேலிங் நடக்கும் யூஸிங் த ஃபியூச்சர் ஆஃப் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ எவ்வளோ ரெக்வஸ்ட் வந்தாலும் ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் நடந்துட்டு தென் ரெக்வஸ்ட் ட்ராப் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்கேல் டவுன் ஆகிடும். ஓகே, ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்புறம் வந்து டேட்டா வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும், செக்யூர்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக் பேக்கப், ரீஸ்டோர் ஃபியூச்சர், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பை டிஃபால்ட்டாக AWS DynamoDB வந்து மல்டி ஏசி எனேபிள் ஆகிருக்கும், விச் மீன்ஸ் உங்கள் டேட்டா வந்து பை டிஃபால்ட் ரெப்ளிகேட்டட் டு 3 அவைலபிலிட்டி ஜோன், மினிமம் வந்து 2 அவைலபிலிட்டி ஜோன்ஸ்க்கு இருக்கும். ஓகே, ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி ஆஃப் யுவர் டேட்டாபேஸ் வந்து 99.999% அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த டேபிள் வந்து அவைலபிலிட்டி இருக்கும், விச் மீன்ஸ் டவுன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் சில அப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெக்வயர்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இந்த DynamoDBயை யூஸ் பண்ணும்போது we can achieve the best performance. லைக் Amazon.inலாம் வந்து Amazon சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் ரெக்வயர்டு அப்ளிகேஷன்ஸ் டியூரிங் த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து லாட் ஆஃப் ரெக்வெஸ்ட் வரும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இந்த DynamoDB கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ வில் கோ டு கிரியேட் டேபிள் நவ். ஸோ நான் இப்போ வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். டேரெக்டாக ஜஸ்ட் கிளிக் கிரியேட் டேபிள் அண்ட் என்டர் த நேம். ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் டேபிள் நேம், கார்ட் டேபிள் நேம் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ப்ரைமரி கீ இது வந்து பார்ட்டிஷன் கீங்கிறது இட்ஸ் லைக் அ ப்ரைமரி கீ. ஸோ நீங்கள் வந்து கார்ட் ஐடி கொடுத்துக்கலாம் ப்ரைமரி கீ அண்ட் ஸ்ட்ரிங்குன்னு இருக்கட்டும். சார்ட் கீ இஸ் அ ஆப்ஷனல், ஸோ நான் எதுவும் கொடுக்கல. டேபிள் செட்டிங்ஸ் டிஃபால்ட் இருக்குது. ஸோ கஸ்டமைஸ் பண்ணலாம். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி ஸ்டாண்டர்டு உங்களுக்கு வேணும், ஸ்டோரேஜ் ஸ்டாண்டர்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கெப்பாசிட்டி கால்குலேட்டர், ரீட் அண்ட் ரைட் கெப்பாசிட்டி, ஆன் டிமாண்டாக, ப்ரொவிஷன்டாக,
ஆன் ரீட் கெப்பாசிட்டி வந்து ஆட்டோ ஸ்கேலிங் ஆன் ஆஃப் இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செட்டப் பண்ணலாம். பட் நான் பேசிக்காக க்ரியேட் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட் செட்டிங்ஸ் போகிறேன். வேறு எந்த செட்டிங்ஸும் நான் சேஞ்ச் பண்ணல. க்ரியேட் டேபிள், ரொம்ப சிம்பிள். டேபிள் நேம் க்ரியேட் டேபிள் கொடுத்துட்டோம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் க்ரியேட்டிங்க்கு. ஒன்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு, ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ கார்ட் டேபிள் நான் போகிறேன். இதை கிளிக் பண்ணோன்னா இந்த டேபிளோட டீட்டெயில்ஸ் காட்டுது, லைக் ஓவர் வியூ. ஸோ என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. கெப்பாசிட்டி மோட் வந்து ப்ரொவிஷன்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே காட்டுது. கெப்பாசிட்டி மெட்ரிக்ஸ், ஓகே. அண்ட் இண்டெக்ஸ், நம்ம என்னென்ன இண்டெக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம்னா அந்த இண்டெக்ஸஸ் டீட்டெயில்ஸ் இங்கே வரும். மானிட்டர், ஸோ நீங்கள் வந்து க்ளவுட் வாட்ச் மானிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எனேபிள் க்ளவுட் வாட்ச், அலாரம்ஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதர் டீட்டெயில்ஸ் ஆர் இப்போதைக்கு ரெக்வயர்டாக இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் டேபிள் ஐட்டம்ஸ். நான் இப்போ டேபிளில் வந்து டேட்டாவை எப்படி நான் ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் டேபிள் ஐட்டம்ஸ் வரும். ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த query வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஸ்கேன் அண்ட் query இருக்குது. ஸோ எந்த டேபிளில் எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதுனால இந்த கார்ட் டேபிள் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ ரன் கிளிக் பண்ணோன்னா 0 ஐட்டம்ஸ் ரிட்டர்ன்ட் அப்படின்னு வருது. ஸோ இதில் வந்து ஐட்டம்ஸ் ஏதாவது நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் க்ரியேட் ஐட்டம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கார்ட் ஐடி வந்து இஸ் மேண்டேட்ரி. அதனால் வந்து சம்திங் லைக் 100 அப்படின்னு சொல்லி நான் கார்ட் ஐடி கொடுத்துட்றேன். அடிஷ்னல் நியூ அட்ரிபியூட் வேணும் அப்படின்னா யூ கேன் ஆட் அ நியூ அட்ரிபியூட். இப்போ வந்து என்ன சொல்லலாம்னா நேம், ஓகே. ஸோ கார்ட் ஐடி அண்ட் நேம், ஓகே. மொபைல் சம்திங் அப்படி நான் கொடுக்குறேன். ஆட் அடிஷ்னல் ஸ்ட்ரிங், மேபி டிஸ்கிரிப்ஷன் சாம்சங் மொபைல், ஓகே. க்ரியேட் ஐட்டம். ஸோ ஒரு ஐட்டம் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். வெரி சிம்பிள். இந்த எடிட்டர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் வந்து ரன் பண்ணும்போது அகைன் ஸோ இட் ரிட்டன் த சேம் ரிசல்ட். இப்போ நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணணும்னா மோர் தென் 1 ரெக்கார்ட் வேணும். ஸோ அதனால் ஐ வில் க்ரியேட் ஒன் மோர் ரெக்கார்ட், 101. ஆட் நியூ அட்ரிபியூட், டெலிவிஷன், எல்இடி. ஸோ இப்போ நான் 2 ஐட்டம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஐட்டம்ஸ் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி வந்து நம்ம ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அட்ரிபியூட் நேம், ஓகே. எனக்கு வந்து அட்ரிபியூட் நேம் வந்து லைக் டிஸ்கிரிப்ஷனில் வந்து எனக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு எல்இடி இருந்தால் எனக்கு ஃபில்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட் ரன் கொடுத்தோன்னா ஒரு ஐட்டம் மட்டும் நமக்கு ஃபில்டர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஐட்டத்தை வந்து டெலீட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம் அண்ட் டவுன்லோட் இட். ஸோ இது வந்து பேசிக்காக இந்த எடிட்டரில் வந்து நீங்கள் வந்து டேபிள்ஸ் வந்து CRUD ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் டேரெக்டாகவே பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து 2 ஐட்டம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, பேக் போகிறோம். ஸோ இப்போ வந்து எப்படி மறுபடியும் அந்த டேபிள் எக்ஸ்ப்ளோர் போகிறதுனா கார்ட் ஐட்டத்தை கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் டேபிள் ஐட்டம்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் காட்டும். ஓகே, இது ஃபில்டரில் இருக்கிறதுனால இது ஃபில்டர் அப்ளை ஆகி வருது. ஸோ ரன் பண்ணும்போது ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ 2 ஐட்டம் இப்போ இங்கே இருக்குது. ஸ்டெப் 2, ஸோ க்ரியேட் ஐஏஎம் ரோல். ஸோ நம்ம ஐஏஎம் ரோல் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோன்னு சொன்னோம்னா லேம்டா வந்து DynamoDB டேபிளை ஃபுல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்காக ஐஏஎம் ரோல் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எடிட்டரில் போய்ட்டு AWS கன்சோலில் ஐஏஎம் டைப் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரோல்ஸ், create a role. ஸோ இது டிஃபால்ட் AWS சர்வீஸ். இப்போ ஆக்சுவலாக ரோல் வந்து நம்ம எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா ஐஏஎம் ரோல் வந்து இட்ஸ் சிமிலர் டு ஐஏஎம் யூசர். இப்போ நீங்கள் வந்து AWS கன்சோலில் லாகின் பண்ணணுன்னா ஐஏஎம் யூசராக இருக்கணும். அப்போ தான் வந்து ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் யூசராக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் லாகின் பண்ண முடியும். இப்போ சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும்? ஏன்னா இது வந்து யூசர் கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்னொரு அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இது. லேம்டாங்கிறது ஒரு சர்வீஸு, DynamoDBங்கிறது அனதர் சர்வீஸ். இது 2 கனெக்ட் பண்ண போகுது. அப்போ இங்கே யூசரை வந்து நம்ம மேப் பண்ண முடியாது. அதனால வந்து ரோல் க்ரியேட் பண்ணி அதுக்கு பர்மிஷன் கொடுக்க போகிறோம்.
அதனால தான் வந்து இந்த ரோல் கிரியேஷன்ஸ் வருது. ஸோ எந்த யூஸ் கேஸ்க்கு நீங்கள் ரோல் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணும்போது லேம்டாக்கு நம்ம சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், ஸோ என்ன பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது DynamoDB அப்படின்னு டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் அக்சஸ் கிடைக்கும். ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன் மோர் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ என்னென்னா ஒன் மோர் ஆட் பண்ணுறது அப்படின்னா, இந்த எவ்ரி டைம் வந்து இந்த லேம்டா எக்ஸிக்யூட் பண்ணும்போது க்ளவுட் வாட்சில் எனக்கு வந்து லாக்ஸ்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக க்ளவுட் வாட்சோட லாக்ஸும் பர்மிஷனும் கொடுத்துட்றேன். ஸோ க்ளவுட் வாட்ச் ஃபுல் ஆக்சஸும் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ரெண்டு பர்மிஷனும் வந்து செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. க்ளவுட் வாட்ச் அண்ட் அமேசான் DynamoDB ஃபுல் ஆக்சஸ் ரெண்டு செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து அந்த பாலிசியெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். க்ரியேட் ரோல். ஸோ இங்கே வந்து நம்ம நேம் கொடுக்கணும். க்ரியேட் ரோல் கொடுக்கும்போது இப்போ வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா கார்ட் லேம்டா ரோல் கார்ட் லேம்டா DynamoDB ரோல். ஸோ இந்த நேம் நம்ம ஞாபகம் வச்சுட்டு அங்கே செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ க்ரியேட் ரோல். ஸோ ரோல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டைப் பண்ணி பார்த்தோம்னா கார்ட் லேம்டா DynamoDB ரோல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணது. இதுதான் இப்போ க்ரியேட் பண்ணது. ஸோ இப்போ ரோல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இது வந்து என்னோடய ஓல்டு ரோல் நான் யூஸ் பண்ணது. இதை நான் டெலீட் பண்ணிடுறேன், மேபி கன்ஃபியூஸ் வேணான்றதுனால. ஸோ கார்ட் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு கூட பார்த்துக்கோங்க, ரோல் எப்படி டெலீட் பண்ணுறோன்னு. ஓகே, ஸோ டெலீட் ஆகிடுச்சு. ஸோ கார்ட் லேம்டா DynamoDB ரோல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் வந்து என்ன பர்மிஷன் கொடுத்துருக்கோம்னா க்ளவுட் வாட்ச் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம், அமேசான் DynamoDB ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ரோல் வந்து நம்ம எப்படி வந்து லேம்டாவில் வந்து அசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.